கோல்டு ஷாப்பிங்கோட மினி விளாக் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறேங்க. ஒரு கோல்டு ஜுவல்லரி வாங்கணும், ஆன்டிக்கில் வாங்கணும் அப்படிங்கிறது முடிவு பண்ணிட்டேன். அதுவும் ஹாரம் தான் வாங்கணும். பார்க்கறக்கு நல்லா கிராண்டாக இருக்கணும். ஆனால் கம்மியான வெயிட்டில் இருக்கணும். இந்த மாதிரியெல்லாம் முடிவு பண்ணிவிட்டேன். ஆனால் காசு வந்து கையில் ரூ. 1 கூட இல்லைங்க. கையில் காசே இல்லாமல் நான் வந்து நகை வாங்கினேன். அதுவும் எவ்வளோ வாங்கினேன் அப்படின்னா 1 பவுன் 2 பவுன் இல்லைங்க, 5.5 பவுன் வந்து நான் வாங்கினேன். அந்த 5.5 பவுன் வந்து நான் கையில் காசே இல்லாமல் எப்படி வாங்கினேன் அப்படிங்கிறக்கு உண்டான டீட்டெயில் வீடியோ வந்து கீழே இருக்கிற அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் வீடியோவை நீங்கள் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லை, இதில் நான் என்னென்ன டிசைன் வந்து பார்த்தேன், அதனுடைய ஒவ்வொரு டிசைன்ஸுடைய வெயிட் என்ன, அதனுடைய ஃபுல் டீட்டெயிலும் கீழே இருக்கிற வீடியோவில் வந்து லிங்க்கில் இருக்குங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் வீடியோவை வந்து நீங்கள் பார்த்துக்கலாங்க. இது வந்து நிறைய பெண்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நகை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் நிறைய கோல்டு ரிலேட்டடான வீடியோஸ் அண்டு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் செலக்ட் பண்ணது பூராமே பார்த்தீங்கன்னா ஆன்டிக் ஜுவல்லரியாக தான் நான் பார்த்துட்டு இருந்தேங்க. ஏன்னா ஆன்டிக் ஜுவல்லரி தான் எடுக்கணும் அப்படிங்கிறது ஏற்கனவே நான் ஐடியா பண்ணி போயிருந்தேன். ஆன்டிக்லேயும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல தான் 10 பவுனுக்கு மேலே ஒவ்வொரு ஹாரமும் இருக்கும். இப்போல்லாம் ரொம்ப லைட் வெயிட்லேயே கொண்டு வந்துட்டாங்க. நான் நினச்சி போனது பார்த்தீங்கன்னா ஒரு 3 பவுனில் ஹாரம் எடுக்கலாம் அப்படின்னு போயிருந்தேன். 3.5 பவுன்லேருந்து காட்டினாங்க. 3 பவுன் இல்லை அப்படின்னு சொல்லி 3.5 பவுன்லேருந்து காட்டினாங்க. ஆனால் 3.5 பவுனில் வந்து ரொம்ப நம்மளுக்கு கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கிற மாதிரி இருந்தது. 3.5 பவுனுக்கு மேலே 4 பவுன் 4.5 பவுன் இந்த மாதிரி வெயிட்லாம் காட்டினாங்க.